வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்திகம் சேனல் மூலியமா உங்கள் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் மிஸ்டர் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். உங்களுடைய அன்புக்கு பக்தி யுகம் சேனலுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றிகள். குறுகிய காலத்தில் உங்க சேனல் பட்டைய கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு. உங்க ஆசீர்வாதம் தாங்க ஐயா. நிறைய பாக்குறேன். சூப்பருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா எல்லா ஜோதிடர்களும் சிறப்பா பேசுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க இன்டர்வியூ யூனிக்கா இருக்கு. எல்லாம் நல்லா நல்லா யூனிக்கா இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பேசுறோம், மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வரிசையில் உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணி இருக்கும்ல? கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது கண்டென்ட் வச்சிருப்பீங்கல்ல? கண்டிப்பா சார். நான் பிளைண்டா, அதாவது எனக்கு ஐடியா இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்கேன். கண்டிப்பா. நீங்க ஏதாவது ஜோதிடம் சார்ந்து எதை கேட்டாலும் நம்ம பேச போறோம். அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி, நான் இந்த நேயர்களுக்கு, நம்ம அன்பு நேயர்களுக்கு நான் என்ன சொல்லணும்? பிளான் பண்ணல, பட் இருந்தாலும் இப்போ நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா கேட்கறதுனால கேட்கறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ராகு கேது இருக்கும். ஆமாங்க. ஸோ ராகு போர் கொடுப்பார் இல்லை, கேது போர் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. கண்டிப்பா. ஸோ அந்த வகையில நான் ராகுவை மட்டும் இந்த எபிசோட்ல எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ராகு அப்படிங்கிறது எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க. ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் சொல்லலாம். ஸோ உனக்கு என்னப்பா ராகு தசை நடக்குது, ஓஹோன்னு இருப்ப அப்படின்னு பாருங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சொகுசா இருக்கிறது, ஒரு வசதியில மேலோங்கி இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட தசை ஒரு ராகு தசை நடக்கலாம், இல்ல ராகு நல்ல ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருப்பாங்க. ராகுவை பத்தி தான் பேச போறோம். அதுல பாத்தீங்கன்னா ராகுவுடன் நின்ற கிரகங்கள், ராகுவுடன் இணைந்த கிரகங்கள். இப்போ பொதுவாகவே ராகு அப்படின்னா யாருன்னா பிரம்மாண்டத்துக்கானவர். ராகுனாலே பிரம்மாண்டம். அவருக்கு எளிமையே பிடிக்காது. நான் இப்படித்தான் இருப்பேன், ஹைலி குவாலிட்டியா, ஹைஜீனிக்கா, யுனிக்கா, பெக்கூலியரா, ஃபெமிலியரா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கிரகம் இருக்குன்னா 9 பேர்த்துல அது ராகு தான் சார். ராகு மாதிரி இருக்க முடியாது. அதனாலதான் அவங்களுடைய வெளிப்பாடே பாத்தீங்கன்னா ராகு திசை நடக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். பெண்களா இருந்தா ஓவர் மேக்கப், ஆண்களா இருந்தா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, யுனிக்கா வர்றது, இது பார்த்தாலே தெரியும். செல்போனை மாத்திக்கிட்டே இருக்கிறது, செல்போனுக்கு அடிமையாயிருது, சோசியல் மீடியாவுக்கு அடிமையாயிருதுல ராகுதான். இதான் ராகுவோட குணம். இதுல எல்லாரும் பொதுவா ராகுவை பத்தி பேசுவாங்க. நம்ம ஒரு டிஃபரெண்டா, ராகு கூட ஒரு கிரகம் நின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறத பத்தி இந்த எபிசோட்ல பேசுவோம். நிறைய பேருக்கு ராகுவோட சேர்ந்த கிரகங்களால தலைவலி தான். ஏன்னா ராகு கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை ராகு தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்குவார். இப்ப அதன் அடிப்படையில் ராகுவுடன் சூரியன் இணைந்தார். முதல்ல இதற்கு கிரகண தோஷம்னு பேர். ராகுவோட ஒளி கிரகமான சந்திரனோ சூரியனோ சேர்ந்தால் கிரகண தோஷம். கிரகணம்னா என்ன அப்படின்னா ஒரு ஒளியை இருட்டு மறைக்குது. சூரியன்னா காரக கிரகத்துல யாருன்னா தந்தை. திருமணத்திற்கு பின்பு மாமனார். இந்த சூரியன் ராகு யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, அப்பா மாமனார் வளர்ச்சி 100% பிரம்மாண்டமா இருக்கவே இருக்காது. ஆனா பிரம்மாண்டத்துக்கான கிரகம்னு சொல்லுவோம். அவர் எதுல பிரம்மாண்டம் பண்ணிடுறாரு? தோஷத்தை செய்யறதுல பிரம்மாண்டம் பண்றாரு. தோஷத்தை செய்வதில் பிரம்மாண்டம். சூரியன் ராகு இணைந்தால் தந்தையாருக்கோ மாமனாருக்கோ கட்டாயம் ஒரு எலும்பு முறிவோ ஒரு சர்ஜரியோ உண்டு, இல்லாம இருக்காது. ஒரு தழும்பாவது இருக்கும் உடம்புல. சூரியன் ராகு அவர்கள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறினால் மட்டும்தான் கொஞ்சம் முன்னேற்றம். ஒரு இடத்துல இருக்கிறவங்க முன்னேறவே இல்லை. சூரியன் ராகு இவர்கள் வாழ்க்கையில் உழைத்து உழைத்து என்னால வளர்ச்சியே அடைய முடியலன்னு சொல்றது சூரியன் ராகு. நான் இல்லப்பா, நிறைய பேர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு வேற வேற கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கும். இது பொதுவான விதிகள். இது 80% கட்டாயம் பொருந்தும். சூரியன் ராகு சேர்ந்திருந்தா குழந்தைகளால் மன வருத்தம் உண்டு. ஒண்ணு படிக்கல, லேட்டா குழந்தை கிடைச்சது, குழந்தைக்கு ஹெல்த் சரியில்லை, குழந்தைக்கு படிப்பு கட்டுச்சு, லவ் பண்றாரு, கேரக்டர் சரியில்லை, ஏதாவது ஒரு விஷயத்துல குழந்தைகளால ஒரு மன உளைச்சல் உண்டு. சொன்ன பேச்சு கேட்கல. இப்படி பூர்வீகம் என்பது இவர்களுக்கு 0 தான். பூர்வீகம் என்பது தலைவலி தான். சில நேரங்கள்ல சூரியன் ராகு சேர்ந்தவர்களுக்கு ஒரு 70% பேருக்கு குலதெய்வ குழப்பம் இருக்கும். குலதெய்வ குழப்பம்
இவர்களுக்கு முன்னேற்றம், பெயர், புகழ் இதை அடையிறதுக்கு இவங்க படுற கஷ்டம் அளவே இருக்கு. சூரியன் வந்து நாணயமானவன் சார். சூரியன் வந்து நாணயமானவன். கிரகங்கள்ல காரகத்துவத்துல கூட யாரு வந்து சேர்றா? ராகு. நாணயத்தை கெடுப்பாரா? கெடுக்க மாட்டாரா? கண்டிப்பா. அப்ப இந்த சூரியன் ராகு சேர்ந்தவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நாணயத்தை இவர்களால் காப்பாற்ற முடியும். ஒரு ராங் கமிட்மெண்ட்டாவே முடிச்சிடணும். ராங் கமிட்மெண்ட்டா முடியும். ஒரு இவருங்க மேல ஒரு வரவு செலவு பண்றோம், ஒரு பொருளாதார ரீதியா பண்றோம்னா இவங்க கரெக்டா இருக்க மாட்டாங்க. அதனால திருப்பி உதவிகள் கேட்கும்போது இவருக்கு கிடைக்காது. இவர்களுக்கு அந்த சூரியன் ராகு சேர்ந்திருந்தா தலை சிறந்த பரிகாரம் திருநாகேஸ்வரம். ஓகே. நாகநாத சுவாமி ஞாயிற்றுக்கிழமை 4:30 6 மணிக்குள்ள ஆழமா பிரார்த்தனை பண்ணி ராகு பகவானுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணி கருப்பு உளுந்து தானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவர்களுக்கு இந்த ராகுவும் சூரியனாலும் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும். ராகு சந்திரன். ராகுவும் சந்திரனும் மனோகாரகன். சந்திரன் வளர்ந்து தேயக்கூடியவர். சந்திரன் இருக்கிறதுலே மோசமான கிரக சேர்க்கை ராகுச்சந்திரன். மனசை கை வைப்பார், சொத்துக்களை கை வைப்பார், தாயார் பிரச்சனை பண்ணும், ஸ்கின் தொந்தரவு, சளி, அலர்ஜி, வீசிங், ஃபுட் பாய்சன் இதுக்கெல்லாம் சந்திரன் ராகு மெயின் காரணம். இவங்கள மாதிரி மனக்குழப்பம் அடையறதுக்கு உலகத்துல ஆளுகளே கிடையாது. ஊருக்கெல்லாம் வழி கட்டிடுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு குழப்பம் வரும் பாத்தீங்களா, உச்சபட்ச குழப்பமா இருக்கும். சந்திரன் ராகு. நைட் தூக்கம் வராது சார், ரொம்ப நேரம் தூக்கம் முழிச்சிருப்பாங்க, மனசு வந்து ஆசிலேஷனாவே இருக்கும். தலை சிறந்த மனோவியாதியை கொடுக்கறதும் ராகு சூரியன், ராகு சந்திரன். சிலருக்கெல்லாம் ராகு சூரியனோட இருக்கும், கேது சந்திரனோட இருக்கும். இதுல கடுமையான கொடுமையான கிரகண தோஷம். இவங்கெல்லாம் காளகஸ்தியில பரிகாரம் பண்ணிக்கணும். சர்பசாந்தி நல்ல பரிகாரம், நல்ல பிரார்த்தனை, முதல் நாள் தங்கி மறுநாள் பண்ணணும். பரிகாரம் பண்ணும்போது இவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். ஏன்னா இருக்கிறதுலயே சர்பதோஷம் கடுமையான தோஷம். நாக இனங்கள், அதாவது ராகு கேது இல்லைன்னா ஜோசியருக்கும் வேலை இல்லை, கிளைண்ட்டுக்கும் வேலை இல்லை. ஏன்னா அதுதான் தோஷங்களை ஸ்பிளிட் பண்றது. கேதும் கூட பரிகாரத்துல புண்ணியத்தை தேடிடலாம். ராகுதான் தோஷத்தோட வீரியம், தோஷத்தோட உச்சம். அப்ப ராகு சந்திரன் காம்பினேஷன்ங்கிறது ஒரு மன அழுத்தத்தை, மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். மனசை வந்து பாடா படுத்திடும். குழந்தைகளுக்கெல்லாம் இருந்ததுன்னா சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. இந்த ராகு சந்திரன் யாருக்காவது சேர்ந்திருந்தா வீட்டுல பாருங்க, வயசான பெண்கள் இல்ல மாமியார் அம்மா யாருக்காவது இந்த சாமி ஆடுறது பழக்கமா இருக்கும். கோபம் வந்தா சாமி ஆடிடுவேன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் சந்திரன் ராகு. அந்த வைப்ரேஷன்ஸ் கேட்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணி அந்த சாமி வரும். இது சந்திரன் ராகுவோட காம்பினேஷன். இவங்க வீட்டில் விஷம் தீண்டியவர்கள், புற்று இடித்தது, இந்த மாதிரி டிஸ்டர்ப் எல்லாம் வரும். இதுல பரிகாரம் தான் இருக்குங்களா? கண்டிப்பா உண்டு. சந்திரன் ராகு காம்பினேஷனுக்கு தலை சிறந்த பரிகாரம் துர்க்கை தான். திங்கக்கிழமை ராகு கால வேலையில துர்க்கை வழிபாடு பண்ணி பச்சரிசி கருப்பு உளுந்து தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த சந்திரன் ராகுவோட அந்த பிரச்சனை சால்வ் ஆகி ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும். ராகு புதன். ராகு புதன் ஒரு அற்புதமான கிரகங்கள். ரெண்டுமே பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களுக்கு ராகு புதன் இருக்கும். புதன் புத்தி, ராகு பிரம்மாண்டம். ஒரு விஷயத்தை கொடுத்துட்றீங்க, எப்படி திங்க் பண்ணுவாங்க? பிரம்மாண்டமா திங்க் பண்ணுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். அவங்க பண்ற திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கும். இது பிளஸ். மைனஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வருவதெல்லாம் ராகு புதன். அப்படியா? படிக்கிற காலத்துல படிப்பை கெடுத்து டிஸ்டர்ப் பண்றது ராகு புதன். இதையெல்லாம் கடந்து படிச்சு சரியா வந்துட்டாங்கன்னா இவங்களை மாதிரி உயர்ந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்க வம்சாவளியில டாக்குமெண்ட் இஷ்யூஸ், பத்திரம் தொடர்பான பிரச்சனை, ஸ்கின் தொந்தரவு, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் இருப்பாங்க. புதன் ராகு. புதன் ராகு யாருக்கு சேர்ந்திருந்தாலும் வட்டி கட்ட வச்சிரும். கடன் வாங்கினேன், வட்டி கட்டினேன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் புதன் ராகு. அதே மாதிரி புதன் ராகு சேர்ந்திருந்ததுன்னா 2 பள்ளிக்கூடம் 3 பள்ளிக்கூடம் மாறி படித்தேன், முதல் டிகிரி வேற, செகண்ட் டிகிரி வேற, இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் படித்தேன், வெளியூர்ல போய் படித்தேன்,
தாய் தந்தையரை பிரிஞ்சு படிச்சேன் அப்படிங்கறதெல்லாம் புதன் ராகு தான். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் புதன் ராகு தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பரம்பரையில யாராவது தற்கொலை செய்தவர்கள் இருப்பாங்க, துர்மரணம் அடைந்தவர்கள் இருப்பார்கள். புதன் ராகு காம்பினேஷன் கூட மாந்தியும் சேர்ந்துச்சுன்னா கடுமையான பெண் சாபம். பெண்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மனம் நொந்து இறந்திருக்கிறார்கள். அதனால் இந்த வம்சாவளியில் ஏதோ ஒரு தடை தாமதங்கள், சுபகாரிய தடைகள், பெண்கள் சிறப்பான வாழ்க்கை வாழாதவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் புதன் ராகு. ஒரு நாளைக்காவது பேரை கெடுத்துட்டு தான் போகும் புதன் ராகு. போதை பழக்கத்திற்கு அடிமையானால் புதன் ராகு அடிமையிலிருந்து மீளவே முடியாது. இது ஒரு டெட்லி காம்போ இருக்கு. ஆமா, கரெக்டா இருக்கணும். கரெக்டா புத்தி மட்டும் செயல்பட்டுனீங்கன்னா, நீங்க சொல்லிட்டேனே தலை சிறந்த ஆராய்ச்சியாளர், உலக புகழ் அடைஞ்சிருவீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா. சரி, என்னதான் பரிகாரம்? பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள் ரங்கநாதர், ஸ்ரீரங்கம். திருப்பூர்ல பூ மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற வீரராகவ பெருமாள், அதுவும் 1000 வருட கோயில், பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள். மைசூர் பக்கத்துல ஸ்ரீரங்கப்பட்டினம், அதுவும் பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள். பத்மநாப சுவாமி, அவரும் பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள். ஹயக்கிரீவர் வழிபாடு படிக்கிற குழந்தைகளுக்கு ஹயக்கிரீவர் வழிபாடு ரொம்ப. புதன் ராகு யாருக்கு சேர்ந்திருந்தாலும் ஒரே பரிகாரம், சூப்பர் பரிகாரம். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை 11 வெற்றிலைகளை கொண்டு மாலை போட்டாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீருதோ இல்லையோ கண்டிப்பா குறையும். ரொம்ப ரொம்ப ஹைலி குவாலிட்டியை யோசிக்கக்கூடியவங்க புதன் ராகு தான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை புதன் ராகு யார் இருந்தாலும் இது பொருந்தும். அந்த அவங்க ஃபீல்டுல யூனிக்கா தெரிவாங்க சார். அவ்வளவு நாலேஜ் இருக்கும். கரெக்டா பயன்படுத்தணும். கண்டிப்பா. தவறா பயன்படுத்தினாங்கன்னா அந்த கிரக சேர்க்கையை அழிச்சு போடும். அது இல்லாம பாத்துக்கிட்டா ஹாப்பி. ராகு சுக்கிரன் ஒரு பிரம்மாண்டமான பேராசையோட இந்த உலகத்தை நான் கட்டி ஆளணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ராகு சுக்கிரன் தான். இவங்களுக்கு ஆசை அதிகம் சார்.